இப்போ திருவாரூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் அன்றாட பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ அந்த மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன தீர்வு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? மக்கள் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, நீங்கள் வென்று வந்தால் என்னென்ன அதுக்கான தீர்வுகளை கொடுப்பீங்க? ஓகே. இன்னைக்கு நிலைமைக்கு திருவாரூரோட கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ஆண்டு காலமாக திமுக தான் இங்கே ஆண்டிருக்கு. ஆனால் ஒரு தரமான சாலை கிடையாது, நல்ல மருத்துவமனை கிடையாது, பள்ளிக்கூடங்களோட கட்டிடங்கள்லேருந்து தூய்மையிலேருந்து எதுவுமே இங்கே சரி கிடையாது. ஏன்னா நான் அரசு பள்ளியில் படிச்சிருக்கேன். அரசு பள்ளி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதை யாரும் இங்கே மூடி மறைக்க முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு திருவாரூரை நான் முழுமையாக மாற்றணும் அப்படின்னா 5 வருஷம் பத்தாது. இவங்களோட 50 ஆண்டு கால இந்த திருவாரூரை 5 வருஷத்தில் மாற்ற முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஆனால் எல்லாத்துலேயும் மாற்றத்தை உருவாக்க முடியும். மக்களுடைய பிரதான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஓஎன்ஜிசி நிறுவனம், சிபிசிஎல் அந்த இதில் இருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு எடப்பாடி அறிவிச்சார். ஆனால் அங்கே அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, புது கிணறுகள் தோண்ட மாட்டோம். ஆனால் பழைய கிணறுகள் இருக்கிற இடத்துல நீங்கள் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் குழாய்களை பதிச்சுக்கலாம். பல விரிவாக்கங்கள் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, இங்கே என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஓஎன்ஜிசி நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே போராடி இருக்கோம். எத்தனையோ போராட்டங்கள் அதுக்கெல்லாம் முன்னெடுத்தும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் தான் இருக்குது. வாய் வார்த்தையாக மட்டும் வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க எடப்பாடி ஐயா. ஆனால் அதை முழுமையாக நிறுத்துறதுக்கான என்ன வேலையோ அதை நான் இங்கே செய்வேன். அதை நான் அதுக்கு நான் உறுதி தரேன். ஏன்னா நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் படித்தேன், எல்லாமே நான் இங்கே தான். ஒரு எனக்கு 28 வயசு ஆகுது. இந்த 28 வருஷமும் நான் இந்த திருவாரூரில் தான் இருந்திருக்கேன். இந்த திருவாரூருடைய அடிப்படை என்ன, எந்த அளவுக்கு திருவாரூர் மாறி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நல்லா இருந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சுவிட்டு கலைஞரோட பேரை வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பஸ் ஸ்டாண்டை கட்டினாங்க. காய்கறி மார்க்கெட்னு ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ இந்த 4.5 ஆண்டில் ஸ்டாலின் ஐயா வளர்ச்சியை கொடுக்குறேன்னு திருவாரூரை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாயைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காரு. இத்தனை வருஷமும் திமுக தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒரு வளர்ச்சியும் கிடையாது. படிச்சுட்டு வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது, வெறும் சாராய கடைகளை மட்டும் திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சு எல்லாரோட தாலி அறுத்ததும் தான் இவங்களோட பெரிய சாதனையாக இருக்குது. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மட்டும் 9 டாஸ்மாக் இருக்குது. அதில் ஒருத்தவங்களோட வாழ்க்கையும் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பேரோட வாழ்க்கை அதில் நாசமாக போகுது. கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாரும் குடிச்சு இப்படி நாசமாக போகிறீங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு வருத்தம், அந்த ஒரு இது யாருக்கும் வந்துடக்கூடாது, எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்துடக்கூடாது, என் குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். இளம் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது எங்கள் அண்ணனோட ஒரு பெரிய கனவு. 150 பேரை நாங்கள் இளம் வேட்பாளராக இறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இளைஞர்களை அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இளைஞர்கள் தான் வருங்கால சந்ததிகள். அவங்க தான் இந்த நாட்டை ஒரு வல்லரசை நோக்கி கொண்டு போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் இளைஞர்களே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க இந்த குடியால். இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது, சரக்குலேருந்து கஞ்சாலேருந்து எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இதாக கிடைக்குது. அதை முழுதாக தடுக்கணும். ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிறத சொல்லா இல்லாமல் செயலாக நாங்கள் நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திருவாரூரில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ ஓஎன்ஜிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க வெளியே. அப்போ அது விரிவாக்கம் அது வளர்ச்சி தானே மக்களுக்கு? யாருக்கான வளர்ச்சி? அந்த தனிநபர் அங்கே எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு தனியார் நிறுவனம், அது ஒரு ஓஎன்ஜிசிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனத்துக்கான வளர்ச்சியை மட்டும்தான் அரசு யோசிக்குமா? அதுக்கான அழிவு அடியில் நிறைய இருக்குது. உங்களுக்கு அடியில் குழாயை பதிச்சு எடுக்கிறாங்க, கேஸை எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனையோ இடங்கள்ல அந்த குழாய் வெடிப்புகள் ஏற்படுது. வயல்களில் குழாய் வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த எண்ணெய்கள் லீக் ஆகி எரியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வயலில் நம்ம திரும்ப ஏதாவது போட்டு நம்மளால் வளர்க்க முடியுமா? எல்லாமே அதில் அழிவை நோக்கி தானே கொண்டு போகுது. அடியில் தானே குழாய் போடுறோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்னு யோசிக்கணும் மக்கள் கொஞ்சமாவது. இன்னைக்கு நிலைமைக்கு திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் அந்த குழாய்கள் வெடித்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு எரிஞ்சு எத்தனையோ பேரோட நிலங்கள் நாசமாக போயிருக்கு. அதை முழுமையாக அகற்றுறதுக்கான வேலையை நான் நிச்சயமாக செய்வேன். அது இல்லாமல் குடித்தண்ணி, எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த இடத்துல குடித்தண்ணிங்கிறது நல்ல சுவையாகவே இருக்கும் இன்னைக்கு. ஆனால் ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தண்ணி குடிக்கவே முடியல, ரொம்ப கடினத்தன்மையாக இருக்குது.
ஒருத்தரும் வீட்டில் ஆர்ஓ சிஸ்டம் போட வேண்டியதாக இருக்குது. அந்த ஆர்ஓவாலேயே பல பிரச்சனை வருதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வேற வழி இல்லை. வேற வழி இல்லாமல் ஆர்ஓ சிஸ்டம் வச்சு தான் வீட்டில் தண்ணி குடிக்க வேண்டிய நிலமையில இருக்குது. தண்ணியே காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலமையில தான் திருவாரூரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே மாற்றணும். திருவாரூரை ஒரு நல்ல மாவட்டமாக கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நான் நிச்சயமாக செய்வேன். அது இல்லாமல் திருவாரூரில் ஒரு முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை சரிவர தூர்வாடுறது கிடையாது. ஒரு புது குளங்கள் வெட்டுறதோ ஏரி வெட்டுறதோ எதுவும் கிடையாது. அது எல்லாத்தையும் நான் உறுதியாக செய்வேன். சரிவர ஒரு அந்த காலங்களுக்கு ஏற்றவாறு சரிவர தூர்வாரி வர தண்ணிகளை சேமித்து அதுக்குன்னு ஒரு அணை கட்டி குடித்தண்ணி எந்த அளவுக்கு அதுலேருந்து நம்ம ப்யூரிஃபை பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உறுதியாக செய்வேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் வேறு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பல நெல் கொள்முதல் நிலையங்கள் இங்கே இருக்குது. ஆனால் எதுவுமே சரிவர ஒரு நெல் மணிகளை பாதுகாக்கிற இடமா சரியாக இல்லை. எல்லாமே வெளியில் தான் கிடக்கு. ஒரு மழை பெஞ்சா போதும் தண்ணி தேங்கி நிற்கும். அந்த நெல்மணிகள் எல்லாமே முளைச்சி வர இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதை ஒரு நல்ல கட்டிடங்களாக அதை கட்டி எல்லா நெல் மூட்டைகளையும் ஒரு தரமான இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான வேலைகளை நான் உறுதியாக செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருந்தால் 50 ஆண்டுகளாக இங்கே திராவிட கட்சி தான் ஆளுதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த தடவை மட்டும் மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்கு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? இவ்வளோ பிரச்சனைகளையும் மக்கள் ஒரு மாயையாக நினைக்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதை முதல்ல மக்கள்கிட்ட புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிற வேலையை நாங்கள் இந்த 15 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். கடந்த 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே 26,000 வாக்குகள் விழுந்தது. அது மாற்றம் தானே. மக்கள் 26,000 பேர் எங்களை ஏற்றிருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் சொல்கிற கருத்துக்களை மனசார ஏற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் எங்களால் எந்த அளவுக்கு மக்களை சந்தித்து இவங்க தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த திராவிடத்தை நம்பாதீங்க, தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படிங்கிறத மக்களை சந்தித்து நாங்கள் கேட்க தான் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்கள் நம்பிக்கையை கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு 36 லட்சம் பேர் போட்டிருக்காங்க வாக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. எங்களை ஒரு 8வது பெட்டியில் கொண்டு போய் எங்களோட சின்னத்தை வச்சு நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. எங்களை மற்றவையில் தான் வச்சுருந்தாங்க. நியூஸ்லையும் எங்களை காமிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கள். எங்களை முதல் பெட்டியில் வைக்கணும். முதல் பட்டியல எங்களோட வாக்குரிமை எங்களுக்கு இப்போ ஒன்றா தான் நாங்கள் மாற்ற முடியும். கூடிய சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தேர்தலுக்கு இதான் உங்களுக்கு முதல் தேர்தல் காலத்துக்கு நீங்கள் நிறைய தடவை போயிருப்பீங்க. பல முறை வேட்பாளருக்கு கூட நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இதுதான் நீங்கள் வேட்பாளராக முதல்ல நிற்கிறீங்க. நீங்கள் வரக்கூடிய தேர்தலை எது மிகப்பெரிய சவாலாக பார்க்குறீங்க? சவால்னு பார்த்தா இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள், அது இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற நம்ம விஜய் அண்ணன், 2 பேருமே சவால் தான். இவங்களோட அரசியல் ரொம்ப தவறான அரசியல் அப்படிங்கிறத திராவிடத்திட்ட நம்ம முன்னிறுத்தி செஞ்சிட்ருக்கோம். இவங்களுக்கு அரசியலே தெரியல. 2யுமே மக்கள்கிட்ட புரிய வைக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். போன தேர்தல் களங்களெல்லாம் விட இந்த தேர்தல் களம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் களம். ஏன்னா போன தேர்தல் களம்ல ஐயா கமலஹாசன் வந்தார். அவரை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு பேசி புரிய வச்சு எல்லாம் பண்ணியிருந்தோம். ஆனாலும் 17 லட்சம் மக்கள் அவங்களுக்கு வாக்கு போட்டாங்க. அது எல்லாமே வெற்ற அரசியலாக போயிடுச்சு. அவங்களோட வாக்குகள் எல்லாமே வீணாக போயிடுச்சு. இப்போ போய் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக திமுகவோட சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி தான் விஜய் செய்வார் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அவருக்கு தேவையானது அதிகாரம் தான். அவர் மக்களுக்கான சேவைக்காக வரல, அதிகாரத்துக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த அதிகாரத்தை கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டு போய் வாங்கிடுவார். ஆனால் மக்கள் அவர் சேவை பண்ணுவாருன்னு நம்பிக்கிட்டு அவரை ஏமாத்துறதுக்கான இது பண்ணிகிட்ருக்காங்க. இது 2யுமே நாங்கள் பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த களத்தில் மக்களுக்கு புரிய வச்சு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்களுக்கு மாற்று, முழுமையான மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். முழுமையாக அதை புரிய வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு இந்த காணொலி மூலமாக நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? இன்னைக்கு திருவாரூரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நாங்கள், ஏன்னா எனக்கு வயதும் ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்கிற மக்களுக்கு அனுபவங்கள் வழியாக நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் முற்றும் முழுதாக மாற்றம் அப்படிங்கிறத திருவாரூரில் நான் உறுதியாக கொண்டு வருவேன் அப்படிங்கிறத நம்பி இளைய தலைமுறைகளுக்கு கொஞ்சம் வாழ்வழிங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் கேட்க விரும்புகிறேன். இளம் தலைமுறைகள் நாங்கள் உறுதியாக இந்த தமிழகத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு தரோம். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து அந்த ஒரு எங்களுக்கான உத்வேகத்தையும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் மக்களோட நிற்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம்.
உங்களை பணி இன்னும் சிறக்கணும்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் வருங்காலத்தில் வெற்றி பெறும் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பேர்ந்து மிக்க நன்றி. நன்றி நன்றி.